வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, உங்களுடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு தொலைஞ்சி போச்சா? அதுக்காக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆனால் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க் ஷீட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. இன்றைக்கி வீடியோவில் உங்கள் மொபைல் மூலமாக வெறும் 2 நிமிஷத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கணும், அதில் காட்டுற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் சிஸ்டமில் பண்ணாலும் அல்லது மொபைலில் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். முதல்ல தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கத்தோட டிஜின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். டைரக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, அதை நீங்கள் டச் பண்ணாலும் டைரெக்டாக அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடலாம். இந்த அஃபிஷியல் பேஜில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ட்ராக் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சுன்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் ஷீட் அப்ளை பண்ணுறது டூப்ளிகேட் மார்க் ஷீட்னு இருக்கும். அப்ளிகேஷன் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. யார் கேண்டிடேட்டோ அவங்களோட நேம் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் 12th அப்ளை பண்ணியிருக்கீங்களா, 10th அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் டெலிவரி அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பாங்க, பெய்டுன்னு இருக்கும். அந்த பெய்டு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறதுல DUBS 2026 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த லைனில் என்ன இருக்கோ அதே சேமாக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்ட பிறகு அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் என்டர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஐடி நம்பரை அப்படியே என்ன இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டதுக்கு பிறகு அதுக்கடுத்து ஒரு கால்குலேஷன் இருக்கும். 10+2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும். என்டர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 10+2ன்றது 12 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது என்ன காமிக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக கீழே செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பொதுவாக நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு மொத்தம் 4 ஸ்டேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்ளிகேஷன், அதாவது யூசர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ், அது கிளியர் ஆன பிறகு செக்ஷன் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக போகும். அதுக்கப்புறம் அஃபிஷியல், ஃபைனலாக ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகும். இதுதான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. யூசர் அப்ளிகேஷன் அப்படின்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குன்னா இப்போது அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அடுத்ததாக செக்ஷன் அப்படின்றது மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அஃபிஷியல், ஃபைனலாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை பாருங்கள். யூசர் அப்ளிகேஷனில் பச்சை நிறத்தில் கலரில் காமிக்குது அப்படின்னா இதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டீங்க, சரியாக சப்மிட் பண்ணிட்ட பிறகு உங்கள் அப்ளிகேஷன் டிஜிஇ ஆஃபீஸுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா செக்ஷன், அதாவது செக்ஷன் வெரிஃபிகேஷன் இன் தி ப்ராக்ரஸ். அதாவது இங்கே தான் டிஜிஓ அதிகாரிகள் நீங்கள் கொடுத்த விவரங்களை அப்லோட் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் சான்றிதழ் எல்லாத்தையுமே இங்கே சரிபார்ப்பாங்க. எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜ் அஃபிஷியல். உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த 3வது ஸ்டேஜுக்கு மாற்றுவாங்க. அதாவது க்ரீன் கலரில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உங்கள் உயர் அதிகாரிகள், அதாவது டிஜிஓ அல்லது தகுந்த ஆஃபீஸர்கள் உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் தான் கரெக்டான பர்சன் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த அஃபிஷியல் ஸ்டேஜில் தான் அப்ரூவல் பண்ணிவிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்டேட்டஸ் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை அப்ரூவ் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டாலே வீட்டுக்கு டெலிவரி வரப்போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே அப்ரூவல் ஃபைனல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுடைய மார்க் ஷீட்டை பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த டெலிவரி அட்ரஸுக்கு டெலிவரி அனுப்புவாங்க. உங்களுக்கு உங்கள் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுடைய மார்க் ஷீட் வீட்டுக்கு வந்துடும்.
உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே ஸ்டேஜில் இருக்குது, லாஸ்ட் ஸ்டேஜ் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகாமலே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஹெட் ஆஃபீஸ் நம்பர், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு கிளியராக எப்போ டெலிவரி வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்குற டேட்டுக்குள்ளே 100% வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்பர்ஸ் எதுவும் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.